அடுத்ததாக தமிழ் ஸ்பீச் பை நம் மதரசாவின் மாணவர் எஸ் முகமது அனீஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் எஸ் முகமது அனீஃப். 9ஆம் வகுப்பு அல்-மதரசத்துல் ஹாஜியாவில் படிக்கின்றேன். நாம் இப்பொழுது உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு இந்தியா விடுதலை போரில் இஸ்லாமியர்களின் பங்கு. முதலாக ஆலிம்களை பற்றி பார்ப்போம். ஆலிம்கள் இஸ்லாமிய குருமார்கள், ஆலிம்கள், ஆங்கிலேயர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை இந்த நாட்டின் மீது நிலைநாட்ட தொடங்கிய ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளாகவே ஷா வலியுல்லா அவர்களின் தலைமையில் ஆயிரக்கணக்கான உலமாக்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினார்கள். ஆங்கிலேயர்கள் டெல்லி செங்கோட்டை 1703ஆம் ஆண்டு டெல்லி செங்கோட்டை பிடித்த போது ஷா வலியுல்லா அவர்களின் மகன் ஷா அப்துல் அஜீஸ் போராடினார். ஆலிம்கள் கலந்து கொண்ட விடுதலை போரில் ஆலிம்கள் பற்றி ஆங்கிலேயர்கள் வியந்து புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆம், இந்தியாவை காட்டிக் கொடுக்கும் துரோகிகளின் உதவி ஆங்கிலேயருக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் ஆலிம்கள் ஒரு நூற்றாண்டின் முன்னேற இந்தியாவுக்கு வாங்கி தந்திருப்பார்கள் என்று ஆங்கிலேயர்கள் குறிப்பிட்டார்கள். மன்னர் ஹைதர் அலி தென்னிந்தியாவின் ஆங்கிலேயர்களின் ஆட்சியை பரவிடாமல் தடுத்து நிறுத்தியதால் இவருக்கு தென்னிந்தியா நெப்போலியன் என்று புகழ்படுபவர். மாவீரன் திப்பு சுல்தான் பிறந்த மண்ணிலிருந்து ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கும் வரை பஞ்சமித்தையில் உறங்குவதில்லை என்று முழக்கமிட்டார். இவரின் முழுக்கம் 200 ஆடுகளாய் வாழ்வதை விட 2 நாட்கள் புலியாய் வாழ்வது மேல் என்று வாசகத்தை உள்ளத்தில் பதிந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டார். இவர் ஆங்கிலேயர்களுக்கு சவால் விடும் வகையில் ராக்கெட் லான்ச்சர்களை தயார் செய்து போரிட்டார். ஆதலால் ஆங்கிலேயர்கள் அவரை பார்த்து பயந்து பதுங்கினார்கள். சிராஜுத்தௌலா ஆங்கிலேயர்கள் பலிஸ்தர்களை அவர்கள் கோட்டைகளை கட்டிக்கொண்டு சிப்பாய்களை வைத்து கொண்டிருப்பதற்கு இடம் கொடுத்திருந்தார்கள். இடம் கொடுத்தால் நாடு நம்முடையது அல்ல என்று தனது தாத்தா அலி வர்தி கானின் அரிய ஆலோசனைகளை பின்பற்றி ஆங்கிலேயர்களுடன் போரிட்டு ஆங்கிலேயர்களை கல்கட்டாவில் இருந்து தப்பி ஓட செய்தார் சிராஜுத்தௌலா. மன்னர் பகதூர் ஷா இவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கழகம் உருவாக்கினார். அந்த கழகம் தான் சிப்பாய் கழகம். இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்று அழைக்கப்படுகிறது. ஹசன் மஹ்தர் பேகம் ஜான்சி ராணியின் ஒரு படை பிரிவுக்கு தலைமை தாங்கிய மஹ்தர் பேகம் 1258 ஜூன் 18 நடைபெற்ற குவாலி யுத்தத்தில் ஜான்சி ராணியுடன் வீரமரணம் அடைந்தார். மௌலவி அஹமதுல்லா ஷா ஆங்கிலேயர்கள் இவருக்கு உயிருடன் பிடித்து தருபவருக்கு 50,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அன்றைய தினம் 50,000 ரூபாய் என்று சாதாரணமாக ஒன்றல்ல, இவருடைய தலைக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படுகிறது என்றால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இவருடைய கீழே செப்ட் இருந்திருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஆபாதி பானுசி ரவி அம்மா புகழ்மிக்க சகோதரர்களின் தாயார் தனது பிள்ளைகளை இனி ஆங்கிலேய அரசை எதிர்க்க மாட்டார்கள் என்று உறுதி பரிமாணம் எழுதி தந்தார். அவர்களை விடுதலை செய்வோம் என்று பிரிட்டிஷார் கூறிய போது தலைவருற்ற என் கைகளாலேயே அவர்களை கழுத்தை நெறித்து கொள்வேனை தவிர உங்களது பேராசை நிறைவேற்ற சம்மதிக்க மாட்டேன் என்று வீரமுழக்கமிட்டார் வி அம்மா. அமித் ஹம்சா வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் இந்திய தேசிய ராணுவம் தூங்கப்பட்டது. இவர் இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்து ஆங்கிலேயர்களுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்தார். பேகம் ஹசரத் மஹல் 1257ஆம் ஆண்டு சிப்பாய் கழகம் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் தனது படையுடன் லக்னோவில் இருந்து பிரிட்டிஷ் தூதரகத்தை முற்றுகையிட்டார். அங்கிருந்து பிரிட்டிஷ் தூதுவர்கள் சிறை கிளப்பப்பட்டனர். தூதரகத்தையும் தரைமட்டமாக்கினர். இவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய காலகட்டத்தில் 3 முறை ஆங்கிலேயர்களால் சமாதான கொடி ஏற்றப்பட்டது. அந்த அளவிற்கு இந்தியா விடுதலைக்காக போரிட்டவர் பேகம் ஹசரத் மஹல். சிறைகளில் நிரப்பிய முஸ்லிம்கள் 1977ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி வெளியான இல்லுஸ்ட்ரேட்டட் வீக்லி என்னும் பத்திரிகையில் அதன் ஆசிரியர் புஷ்பத் சிங் இவ்வாறு கூறியுள்ளார். இந்தியா விடுதலைக்காக சிறை சென்றவர்களிலும் உயிர் தியாகம் செய்தவர்களிலும் முஸ்லிம்கள் அதிக அளவில் இருந்தார்கள். அவருடைய மக்கள் தொகையின் விகிதாச்சாரத்தை விட விடுதலை போரில் உயிர் துறந்த முஸ்லிம்களின் விகிதாச்சாரம் அதிகம் என்று குறிப்பிட்டார். இந்திய விடுதலைக்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய பல முஸ்லிம்களில் ஒரு சிலரை மட்டும் பார்த்தோம். இத்துடன் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.